17:20 தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையுடைய ரகசியங்களை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் விசேஷமா வேதத்தை படிக்கிறோம், நாம் வேதத்தை வாசிக்கிறோம், படிக்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த கதையை ஒன்று எடுத்து எழுதி என்ன பண்ண, அதை வைத்து செவி அப்படி செய்த வைத்து தியாகி இதை வைத்து என்ன பண்ண, அதன்படி நடப்பதற்குரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப சொல்றாரு, இஸ்ரவேலின் நடுவில் என்ன பண்ணுகிறாரா, என்ன பண்றாரா, இஸ்ரவேல் நடுவில் அவர் என்ன பண்றாரு, ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வதற்கு, இந்த பூலோகத்தில் நீடித்து வாழ்வதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை எடுத்து, இதுல எல்லாமே வந்து நல்ல கவனிங்க. இந்த வேதத்துல 2 காரியம் இருக்குது, தீமை நன்மை, கண்டிப்பு ஆசீர்வாதம், இதுல எல்லாமே இருக்கிறது. இதுல உனக்கு என்ன வேணும், ஆசீர்வாதம். ஆனா ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி இருக்கிறத நீ படிச்சாதான் இதுல வந்து ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தை இருக்குது. இந்த உங்கள் வாழ்க்கையில நீ பேசுகிற வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில சீர்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறது, சரிப்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறது, நம்மை உணர்வு உள்ளவனாய் மாற்றுவதற்குரிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை நாம் தியானிக்கிறதாய் மாற்றவோடு அதன்படி நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். மாற்றம் தானா வருமா? அல்லேலூயா. எங்க தங்கச்சி பொண்ணு நீட் தேர்வு எழுதணும்னு சொல்றது, அதுக்கு எங்கெல்லாம் ஓடி இதை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதில் எதுக்கு இது செய்யறாங்கன்னா, எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லி தேடி வீடியோ தான் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் செய்தாதான் பாஸ் பண்ண முடியும். நான் வீட்டுல உட்காந்து வீட்டுல படிச்சிருக்கிறேன், பாஸ் பண்ண முடியாது. அப்ப நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா, நன்மை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டுமானா நாம் அதை தேடி போகணும். அதை தேடி போனா மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், மகிமை கிடைக்கும், என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது ஆண்டவனும் இல்லை, இந்த வார்த்தை இல்லை, அவர்களுக்கு அவர்களுக்கு தடையா இருக்கிறார். யாருமே வந்து ஆண்டவனை ஆசீர்வதிக்கல, கர்த்தரை உயர்த்தல. நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை பெறுவதற்குரிய வழிகள் இல்லை. நானே ஒரு பேசி கொண்டிருந்தேன், நம்ம வேதனையோடு கண்ணீரோடு கூட சொல்லி என்ன ஜெபம் பண்ணேன். நான் ஒரு இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்துல இயேசு ஏற்றுனேன். ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, மாற மாட்டேங்குது, நான் இயேசு ஏற்றுனா லாபம் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா கவனிக்க. ஆனா நாம மட்டும் நம்மளுடைய பிடிவாதத்துல கரெக்டா இருக்கணும். ஆனா கர்த்தர் எப்படி செய்வாரு? நல்லா கவனிக்கல. அந்த அம்மா ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்க, ஆண்டவர்கள் வந்துட்டாங்க, ஆண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய குடும்பத்தை இணைஞ்ச பந்துக்கள், உறவினர்கள், தம்பி எல்லாருமே உண்மைகள் தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா ஆராதனை செய்யறது வந்து அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறது, உறவினர்கள் போறாங்க, காலையில் கொடுக்குறாங்க, தசம் பார்க்கறது, என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாம் செய்யறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம், அதுக்கு மற்றதெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு சாப்பிட்டா ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு போறோமா? 6 தினமும் சாப்பிடணும், காலையில சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், உயிர் வாழ முடியும். அப்போ இந்த சரீரத்துக்குரிய ஒரு
காரியத்துக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்னு இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைய ஒரு நாள் மாத்திரம் கேட்டுட்டு அதன்படி நடக்கலாம் அப்படின்னா நடக்கிறாரு. நம்ம சொல்லிக்கலாம், வாய் நிறைய சொல்லிக்கலாம், நான் கரெக்டா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீ அனைவரும் என்ன பண்ணணும், தியானிக்கணும், படிக்கணும், அதன்படி கர்த்தருடைய வார்த்தை செய்யறதெல்லாம் செய்தாதான் மாற்றம் வரும். இல்லைன்னா மாற்றம் வராது. அந்த வார்த்தை வருவதற்குரிய காரியம் நாம் வேதத்தை தியானித்தா மாத்திரம்தான் மாற்றம் வரும். அதுதான் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்துல இந்த வார்த்தைய நீ எழுதி வச்சு இதை தியானி, இதை படிச்சீங்கன்னா உனக்கு மாற்றம் வரும், வாழ்க்கையில மாற்றம் வரும், குடும்பத்துல மாற்றம் வரும், உன்னுடைய நடக்கையில மாற்றம் வரும். இதெல்லாம் சொல்லதான் எல்லாவற்றிலும் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மாற்றம் வர்றதற்குரிய காரியத்தை நாம் தேடி போனாதான் மாற்றம் வரும். நாம தேடி போவோம் மாற்றம் வரவே வராது. நம்ம கட்டமா நாம் கட்டத்தின் ஆசையை தேடி போனாதான் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும். நாம அதுகிட்ட போகாம நாம எந்த இதுன்னா அது உள்ள வரவே வராது. இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லுது, மறுபடியும் வாசிக்க வசனத்தை. நியாயப்பிரமாண நூலை எடுத்து தனக்காக ஒரு பிரதி எழுதி எங்க வச்சுக்கிறாங்க? இது நம்ம என்ன பண்றோம், எடுத்துன்னு வரோம். நீங்க எடுத்துன்னு வந்துட்டு சாயந்தரம் போன உடனே கொண்டு ஒரு இடத்துல வச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் அந்த புக்கு தேடுவோம், அடுத்த வாரம் தான் கேட்போம். ஆனா நிமிஷம் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நல்ல கவனிங்கள, வாரத்துக்கு ஒரு நாள் வாசிங்க, மாசத்துக்கு ஒரு நாள் வாசிங்க, அப்பதான் கர்த்தரோட ஆசீர்வாதம் சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் நீ சாகிற வரைக்கும் என்ன பண்ணுது, வார்த்தைய வாசி, இந்த வார்த்தையை தியானி, இந்த வார்த்தையை தான் சொல்றது. ஆயுஷ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு இந்த வார்த்தையை என்ன பண்ணோம், தியானிக்கணும். உன் குடும்பம் சுயத்து வாழ்வதற்கு இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை தியானிக்கணும். உன்னுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாவதற்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதற்கு, நீ எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த வேதத்திலே நீ வாசித்து 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 நீ அதனை செய்ய ஆரம்பிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில தானா மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. மகிழ்ச்சி தானா வரும், விடுதலை தானா வரும், சத்தியம் தானா வரும், அற்புதம் தானா வரும். எங்கேயுமே தானா வராதுங்க. இந்த வார்த்தை தான் உனக்கு கொண்டு வந்து வரணும். அல்லேலூயா. வேற எதுவுமே கொண்டு வராதுங்க. நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருவது எது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நான் நல்லா பணசாலியா இருக்கிறேன், நல்லா படிச்சுட்டேன், நான் நல்லா என்ன பண்ணேன், படிச்சுட்டேன், அதனால நான் என்ன பண்றேன், வெற்றி பெற்றுக் கொள்ள முடியவே முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்காவிட்டா அந்த ஆசீர்வாதம் அது என்ன நிலைச்சு நிக்கவே நிக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அதோடு கூட வேதனை இல்லை. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வேணும்னா இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை நீ அனுதினமும் படிச்சினா இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நம்முடைய குடும்பத்தை செழிப்பாக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வு கொண்டு நம்முடைய குடும்பத்துல வெற்றியை கொண்டு வருவோம். வெற்றியை தருவதற்குரிய இந்த ஜெயமுள்ள இந்த வார்த்தை நாம் என்ன பண்ணோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ண தியானித்து கொண்டு ஒரு நாள் மாத்திரம் இல்ல, ஒரு வாரம் மாத்திரம் இல்ல, நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தையை வாசிக்க உன் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய தெரியுமா, உன் நீடித்து வாழ முடியும், சமாதானமா மகிழ்ச்சியா வாழ முடியும். அதுதான் இன்னைக்கு வேணும் சொல்லுது. அதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யும் போது என்ன நடக்குது, ஏன் இங்க பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் பார்க்கிற வார்த்தைக்கு ரகசியத்துக்கு ஒரு காரணத்தை சொல்ல போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப பாத்தீங்களா, இப்ப இந்த வார்த்தை நீ வாசிக்கும் போது அந்த வார்த்தை உனக்குள்ள வந்துருது. ஆதியில அந்த வார்த்தை எங்க இருந்தது, அப்ப அந்த வார்த்தை உனக்குள்ள வந்து மதித்து நானா சதா காலம் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப நம்மளோடு கூட இருக்கிறாங்க. அது நம்மளோடு இருக்கிறது மாத்திரமல்ல,
இங்க பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இந்த வார்த்தை உனக்குள்ள வந்தது, நமக்குள்ள வந்தது. அந்த வார்த்தை நமக்குள்ள வந்தவொடனே வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை உனக்குள் வருவது உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் இருக்கிற இருள் மாற ஆரம்பிக்கிறது, உனக்குள் இருக்கிற சாபங்கள் மாற ஆரம்பிக்கிறது, உனக்குள் இருக்கிற தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கிறது. நீ எடுக்கிற காரியங்களில வெற்றியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. மனுஷனால் தர முடியாது, தேவனால் தர முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனால் நமக்கு ஜெயத்தை தர முடியும், வெற்றியை தர முடியும், சுகத்தை தர முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியமோ இல்லவே இல்லை. ஏன்னா அவரால் செய்ய முடியும். அவர் சொல்லாலும் அவர் கட்டள நிற்கும். அப்படி வார்த்தைக்கு வல்லமை வந்தது. காத்தை காத்து சொன்னார், இறையான நெல்லுன்னு சொன்னார். நிமித்தி காத்தை பார்த்து சொன்னாருங்க. அந்த வார்த்தை பாருங்க, காத்தை பார்த்து சொன்னார், இறையாத நெல்லுன்னு சொன்னார். நிமித்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன் சொன்ன எழுதுவான்னு சொன்ன எழுந்து வந்தான். அல்லேலூயா. எழுந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை செய்தார், நிற்கக்கூடிய காரியத்தை செய்தார். பணத்தை கரையில் உட்கார்ந்து கிடந்தார். எழுந்து வர சொன்னார். படங்கை போட்டு எழுந்து வந்தார். பாருங்க, மறித்தவர்கள் எழுப்புகிற வார்த்தை, கிறிஸ்துவுக்கு சுகமாக்குற வார்த்தை, காத்தை பார்த்து நில்லு சொல்ற வார்த்தை. ஆனா அதே வார்த்தை 100க்கு அதிபதி கேட்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றோம், என் வேலைக்கு சுகமாமா. கர்த்தருடைய வார்த்தை இங்க சொன்ன உடனே அங்க சுகமானது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்துக்குரிய விசுவாசத்துக்குள்ள வரல. அனைவருடைய வாழ்க்கையில வார்த்தையுடைய ரகசியங்கள் நமக்குள்ள இல்லாததுனாலதான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியல, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. அப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய காரியம் இங்க என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை உனக்குள்ள வரும்போது அது மனுஷருக்குள்ள என்னவா இருக்கிறதா? ஒளியாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்ப ஆதியில வார்த்தையாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுடைய ஆவி நமக்குள் வரும்போது அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நம்மோடு இணையும் போது நாம் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. நாம் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மாறிவிடுகிறோம். அப்ப ஒளியாய் இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிற இருள் அவரை பற்றிக் கொள்ள முடியாது, நம்மையும் பற்றிக் கொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையும் பற்றிக் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன இல்ல, தொடர்பு இல்லை. இருள் என்ன பண்ணது? வெளிச்சத்தை பற்றிக் கொள்ளாது. ஆனா வெளிச்சம் இருளை வெளியாகும். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். இருளாகிய நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலையா இருக்கிற எதையும் மாற்றுகிற மெய்யான கிறிஸ்து இயேசுவின் ஒளி நமக்குள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவார், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற செய்கிற ஒரு மாற செய்கிற தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன பண்ணல, உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவா அல்லாமல் ஒரு நாள் ஒருபோது ஒன்றுமே என்ன பண்ணல, உண்டாகப்படவில்லை. இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதரி, நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூர்ந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும்? வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சொல்கிறது. நீங்க பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வாசிக்கிற
அதே போல சங்கீதம் 1:1 வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடாமலும் இல்லாமலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நியாயபரமான புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை என்ன பண்ணி எழுதி வச்சு படி அதை தியானி அப்படின்னு சொன்னாங்க. தியானிக்கப்படும் போது அப்போ ஒளியாக கிறிஸ்து என்ன பண்ற நமக்குள்ள வந்துடுறாரு. அப்ப நம்மோடு வந்தது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க பாருங்க, சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், ஏகமாயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொண்டுபடி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க, ரொம்ப புகழாச்சு, நீங்க ஒரு நேரம் பேசுறீங்க, வார்த்தை கேட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு என்ன பசி எடுத்துச்சு, அவங்க வெளியே போய் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. எங்க போய் சாப்பிட முடியும், வாங்க முடியும். அதனால அவங்களுக்கு அச்சுங்க போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, அவங்கள அனுப்பாதீங்க, அவங்க அங்கேயே இருக்கட்டும். அட்ரஸ் வாசிங்க 17. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் அமர்ந்திருக்க கட்டளையிட்டு, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அந்த வார்த்தை கடலுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த வார்த்தை மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷனை உயிரிழப்பிடுது. அந்த வார்த்தை என்ன செய்தது, 100க்கு அதிபதி வேலைக்காரனுடைய மகனை சொந்தமாக்கினது. அந்த வார்த்தை என்ன செய்தது, 5 அப்போ 2 மீன் வச்சு 5000 பேருக்கு போஷித்து அது என்ன செய்தது, மீட்டெடுத்தது. பாத்தீங்களா, இதே வார்த்தை தான். அதே ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நீதியாய் கொண்டு வரும், அனைவரையும் அபிவிருத்தியாய் கொண்டு வரும், அது ஆசீர்வாதமாக கொண்டு வரும். அந்த வார்த்தை நமக்குள் இல்லைன்னா விருதி வராது, ஆசீர்வாதம் வராது. ஒருவேளை ஆசீர்வாதம் மாதிரி தெரியும், ஆசீர்வாதம் வராது. நல்லா கவனிங்க, இது 2 மாதிரி நீங்க பார்க்கணும். ஒண்ணு ஆசீர்வாதம் மாதிரி தெரியும், அதுல பிரச்சனை இருக்கும். ஆனா பிரச்சனை மாதிரி தெரியும், அதுல சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. இப்போ பிரச்சனை மாதிரி தெரியும், ஆனா அதுல சந்தோஷம் இருக்கும். ஏன்னா பிரச்சனை நமக்கு பிரச்சனை கிடையாது, மாதிரி தான். அதுல கர்த்தருடைய வார்த்தை சொல்றது உங்களுக்கு மாதிரி தான் இருக்கிறது. அதுல கர்த்தர் விடுதலை தருவாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்றது உங்களுக்கு ஆசீர்வாதம் மாதிரி தெரியும், ஆனா அது என்ன பண்ணாது, உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வராது. ஏன்னா இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவப்படுகிறோமோ, எப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமோ, அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும். அல்லேலூயா. அப்போதெல்லாம் நம்முடைய குடும்பத்துல முன்னேற்றம் வரும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், நம்ம எடுக்கிற காரியங்களை முன்னேற்றம் வரும். அந்த முன்னேற்றத்தை தடை செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி செய்கிறது தான்
பிசாசுடைய காரியங்கள். அல்லேலூயா. அதை நான் மேற்கொள்வதற்குரிய காரியத்தை நான் பார்க்கும்போது இங்க பார்க்கிறோம், இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது உன்னை என்னவா மாற்றுது? ஒளியாய் மாற்றுகிறது. அந்த வார்த்தை இன்னொன்னு சொல்லுது, வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை இதுதான் கைக்கொள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த மிக தெளிவாய் வார்த்தை சொல்றது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்ன நடக்குமா? என் கற்பனைகளை கைக்கொள். அன்பு இல்லாதவர் தேவன் இல்லாதவர். அன்பு இருக்குதுன்னா இந்த கற்பனை கைக்கொள்ள முடியும். அன்பு இல்லைன்னா கற்பனை கைக்கொள்ள முடியாது. இந்த அன்பு இல்லாததுனால தான் கற்பனை கைக்கொள்ள முடியல. இந்த அன்பு இருந்துச்சுன்னா இந்த அன்பு என்ன செய்யறது? கற்பனை கைக்கொள்ள. அதுதான் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் வார்த்தை எடுத்து வச்சு இதை படி, இந்த தியாகி வாழ்நாள் முழுசு படி. இது வாழ்க்கைய குடும்பத்தை நீடித்து வாழ்வதற்கு, சுகமாய் இருப்பதற்கு, நன்மையாய் இருப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இந்த நியாயப்பிரமாண புத்தகம் என்ன செய்யுத? உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். பணம் கொண்டு வராதுங்க, படிப்பு கொண்டு வராது, நல்ல பதவி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல பதவி கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா அது ஒண்ணு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? வெளியே அனுப்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் பதவி நிரந்தரம் கிடையாது, படிப்பு நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய வேதம் சொல்லுவது 1000 வருஷங்கள் 70 பலத்திருக்கிறது என்பது. அதுக்கப்புறம் சஞ்சலமும் வருத்தமும் பிரச்சனையும் போராட்டம் தான். கவனிங்க, இன்னைக்கு எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இந்த உலகத்துல காண்கிறவை பார்க்கிறவை நம்மோடு கூட இருக்கிற எல்லாமே மாயை. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆயுசு நாட்கள் முழுதுமே சுகமா இருக்க வேண்டுமானால் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை நீ தியானித்துக் கொண்டிருப்பாயினால் அதனுடைய என்ன பண்ணும்? உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. நீ வாழ்கிற நாட்கள் முழுவதும் இது உன்னை சுகமாய் கர்த்தரை வார்த்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வந்தாங்க நம்ம சகோதரி சிஸ்டர் சாரகம்மா வந்தாங்க நம்ம சபைக்கு. அவங்க கடைசி வாழ்நாள் வரைக்கும் சாவது வரைக்கும் கர்த்தரை ஆராதிப்பதில் உற்சாகமாயிருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஆராதனை செய்து போய் வந்தாங்க. கர்த்தர் அவர்களை சுகத்தோடு கொண்டு போனார். இன்னைக்கு அநேக வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வேணும்னா இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நீடித்து இருப்பதற்கும் சுகமா இருப்பதற்கும் இந்த வார்த்தை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம பலப்படுத்துவார். அல்லேலூயா. பலப்படுத்த எல்லாருக்கும் செய்யறதுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தை தாங்க பலன் கொடுக்கும். நல்லா சாப்பிட்டா நிறைய பேர் பாக்குறாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன், நிறைய குணமும் வந்துருச்சு. இது சாப்பிட்டா நிறைய ரத்தம் கூடும், இதை சாப்பிட்டா நிறைய என்ன பண்ணும்? புஷ்டி ஆயிடும், என்னென்னமோ உடம்பு குறைக்க ஒண்ணு, உடம்பு ஏற்றுறது ஒண்ணு, என்னென்னமோ சொல்றான். ஆனா கடைசியில எல்லாம் சாப்பிட்டு கடைசியில ரத்தம் ஏறலன்னா பிரச்சனை, ரத்தம் ஏறிச்சுன்னா பிரச்சனை, குண்டாயிட்டா பிரச்சனை, வெளிச்சானா பிரச்சனை. ஆனா என்ன 10, 20 வருஷம் 30 வருஷம் பார்த்து போற பாஸ்டர் அப்படியேதான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அல்லேலூயா. யாரும் இல்லை, அதே பார்த்தாங்க. அது தெரியல, எனக்கு தெரியல. கத்தரிக்கிறதுனால 1000 வருஷம் கத்தர் போய் பேசுறார். ஏன் தெரியுமா? நான் உண்மையா சொல்றேன், நாம் கத்தருக்கு பயந்தோம்னா கத்தர் வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் தீமையை அனுபவிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அந்த விசுவாசத்துக்குரிய வார்த்தை துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளை இல்லாமல், பரியாசகர உதாரணாமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை சந்தோஷமா, மகிழ்ச்சியா, செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தையில அன்பு செலுத்துகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை செலுத்து பிதா மகிமைப்படும்படியாக கேட்டீங்கன்னா கர்த்தர் தருவார். எப்படி தருவார் தெரியுமா? நல்லா தருவார். கர்த்தர் ஒரு
ஒரு நாளும் குறைவா தரவே மாட்டார். உண்மையா சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில குறைவா இருக்கிறது காரணம் கர்த்தர் கிடையாது, நாம எங்கே தூரம் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம தூரம் இருக்கிறதுனால அதை என்ன பண்ண பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை என்ன பண்ணாரா, குமாரன் மகிமைப்படும்படி அதை செய்வாரா. எவ்வளவு பெரிய காரியம். கர்த்தர் செய்ய நினைத்தது நிச்சயமாக வாழ்க்கை நடக்கிற போது. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். அதாவது வேதம் சொல்லுது, பிதா மகிமைப்படும்படியாக தரப்போறார். 14 வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாத்தீங்களா, பிதா மகிமைப்படும்படி செய்வாரா, நீங்க எதை கேட்டாலும் செய்வார். பாத்தீங்களா, அதுக்காக நாம நிறைய கேட்கிறோம். நிறைய பேர் கேட்கறாங்க, அவங்க எதனா தருவான்னு சொல்லி. நாம தூக்க முடியாத வீட்டு கேட்டா கர்த்தர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. நாம தாங்க முடியாத காரியத்தை கர்த்தர் தர மாட்டாரு. ஆனா நாம எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளையோட கத்தி கொடுக்க மாட்டோம், அந்த பிள்ளையோட நெருப்பு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு தெரியுமா, நம்ம என்னத்தை செய்வோம், என்ன தாங்குமோ அதுதான் கொடுப்பாரு. நாம கேட்கறது நிறைய கேட்கலாம், நாம கேட்கறது எதனாலும் கேட்கலாம். ஆனா கேட்பது தேவன் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் மகிமைப்பட, பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் தருவார். அது யாரும் தூஷிக்கிறாலும் கர்த்தர் தர மாட்டாருங்க, பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் தருவாரா. அதுதான் சொல்றாரு. 16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் சொல்றாரு, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தருவேன். ஆனா இப்ப என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, வேறொரு சத்திய ஆவியானவரை உடம்புல தான் சொன்னாரு. மறித்து நான் போறேன், பிதாவை பற்றி போயிருக்கேன். ஆனா நான் இல்லைனாலும் உங்களோட இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற இதான் சத்திய ஆவி. இதுவே சத்திய ஆவி. இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வார்த்தை இல்லைன்னா நான் வாழ முடியாது. இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா வெளிச்சமா மாறுது. நல்ல கவனிங்க, இந்த சத்திய ஆவியாக தேர்ந்தெடுவாங்க பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள வாழ்வதற்கு நாம் இடம் கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடையாது. அல்லேலூயா. நாம் இடம் கொடுக்கணும். இதுக்கு நாம் என்ன செய்யணும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும். அதை பாத்தீங்கன்னா 16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் சத்தியத்தை அறிவிக்க சத்தியமுள்ள விடுதலையாகும். சத்திய ஆவியானவர் நமக்குள்ள நம்மோடு இருக்கும் போது இந்த தேவ ஆவியானவர் நமக்குள் வாழும்போது நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இருள் இல்ல, இருளை மாற்றி வெளிச்சமாய் தருகிறாரா. அது மாத்திரம் சொல்றாரு. 17 வாசிங்க. உலகமானே சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை பயன்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, உலகம் அவரை என்ன செய்யல அறியாது. ஏன்னா அது உலகத்துக்குள்ள இருக்கிறபடினால உலகத்துக்குள்ளவர்கள் அது தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? இந்த வருஷத்தை வாசிக்கிறேன். 15 வாசிங்க. உலகம் அந்த சத்திய முன்னாடி சொன்ன சத்திய உங்களுக்குள்ள சொல்லியிருக்காரு. இப்ப சொல்றாரு, அந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவர் என்ன பண்ண மாட்டாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் பெற்றுக்கொள்ள முடியாது, தெரியாது, அவருக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே
இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை என்ன பண்ணுவீங்க? அறிவீங்க. பாருங்க, ஒரு கதை ஒன்று சொன்னவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, ஆனால் ஞாபகம் தெரியல. ஒரு பெரிய ராஜா என்ன பண்ணாராம், ஒரு சட்டம் போட்டாராம், எனக்கு யாருமே நெய்யக்கூடாத, எந்த இதிலும் செய்யக்கூடாத ஒரு சால்வை, நல்ல பெரிய சால்வை, நல்ல கனத்துக்குரிய சால்வை போடணும்னு அவர் என்ன பண்ண விரும்பினார். அத அரசாங்கத்துல சொன்னாரு, எல்லாம் சொல்லி முடிச்சாரு. எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நிறைய பேர் நல்ல நல்ல விலை உயர்ந்த சால்வை, அது இது என்னென்னமோ எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்தாரு, இது இங்க நெஞ்சது, இது ஒரு கம்பெனில, இது ஒரு இடத்துல, அது ஒரு இடத்துல, இது ஒரு இடத்துல நல்ல ஒசி பட்டு கொண்டாந்து வச்சாங்க. ஆனா எது கொண்டாந்தாலும் அது அவருக்கு திருப்தி ஆகல. அப்ப யோசிச்சாங்க, என்னடா எதை கொண்டு கொடுத்தாலும் இருக்கிறதுல ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பட்டு, அதை கொண்டு கொடுத்தாலும் அது இல்லைன்றாரு, அது எது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுல ஒருத்தன் என்ன சொன்னா, ஐயா நான் சொல்றேன் அவங்களுக்கு அப்படின்னா, சரிப்பா நீ என்ன பண்ற, ஆனா எதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், எல்லாரையும் கூப்பிடணும். என்ன கூப்பிடணும்? அந்த அரசாங்கத்துல இருக்கிற, ஊர்ல இருக்கிற எல்லாரும் வர வைக்கணும், பெரிய மேடை அமைக்கணும். அந்த மேடையில தான் நான் உங்களுக்கு அந்த சால்வை போடுவேன் அப்படின்னா, என்ன சொல்றேன்னா, அந்த மேடையில தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி போடணும். ஏன்னா அப்பதானே நல்லா தெரியும், நீங்க சொன்னது ஒரு விசேஷமான காரியம், இந்த காரியத்தை எல்லாரும் பார்க்கணும்ல, அதனால எல்லாரும் பார்க்குற மாதிரி போடணும். அதனால சொல்லி அவர் சொன்னார். சொன்ன உடனே அவர் சொன்னா, எனக்கு ஒரு ரூம் தனியா கொடுத்துருங்க, நீங்க கூப்பிடும் போது அந்த சால்வை எல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கும்போது நான் அந்த சால்வை உங்களுக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே என்ன பண்ணா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் கூட்டம் வந்துச்சு, மேலே எல்லாம் முடிச்சு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் விட்டாங்க. ராஜா கம்பீரமா உட்காந்துக்கிறாரு. அப்ப அவங்க கூப்பிட்டாங்க, எப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவன் வந்தா நல்லா நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு நின்ன உடனே, என்னப்பா நிக்கிறதுக்கு இதுக்கு மேல பண்ணான்னு சொல்லி யோசிச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, அவன் என்ன சொன்னா, மைக் எடுத்து நான் சொல்ல போற காரியத்தை தயவு செய்து எல்லாம் கவனிங்க. என்னன்னு கேட்டா, இந்த நான் போட போற சால்வை நல்ல கண்ணு உள்ளவங்களுக்கு மாத்திரம் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியாது இந்த சால்வை அப்படின்னு சொன்னாங்க. நான் போட போற சால்வை நல்ல கண்ணு உள்ளவங்களுக்கு, நல்ல ஞானம் உள்ளவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த சால்வை தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ராஜா யோசிச்சான், நம்ம இல்லைன்னு சொன்னா அவனுக்கு வேற மாதிரி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி போய் நின்று போய் கிட்ட போய் ராஜாவே வாங்க அப்படி நிக்க வச்சான். எவ்வளவு பெரிய சால்வை பாரு அப்படின்னு தூக்கி போட்டு ராஜாவுக்கு மேல போட்டு பாருன்னா, எதுவுமே சொல்ல முடியல ராஜாவுக்கு. நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம நல்ல காட்டில ஏதோ சொல்லிட போறான்னு சொல்லிட்டு ராஜா ஆமாப்பா நல்லா பெரிய சால்வை போட்டுட்டேன், நல்லா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவருக்கு சொல்லி ஆகணும், வழி இல்லையே, சொல்லிதான் ஆகணும். அவங்க என்ன சொன்னாரு, யாருமே தெரியாத துணி வேணும்னு கேட்டாரு. எப்படி கிடைக்கும், எந்த ஊர்ல கிடைக்கும், ஏதாவது கம்பெனில எங்கேயோ ஒன்று கிடைக்கும். ஆனா எதுக்குமே இவரு போட்ட அடிக்க அவரு போட்ட பதிலுக்கு ஒன்னாயிடுச்சு. அவர் பார்த்தவங்க அவரு சந்தோஷப்பட்டு வேற வெளியில சந்தோஷப்பட்டு அரசாங்கத்துக்கு முன்னால அவருக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதி எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டார். அந்த மாதிரி இந்த வசனம் சொல்றது, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. எப்படி அந்த உலக மனசு சொல்லும் போது இது நல்ல கண்ணு உள்ளவங்களுக்கு தான் தெரியுதுன்னா யாருக்கு தெரியாது, நல்ல கண்ணுல யாருக்குமே தெரியாதுன்னா அப்ப ராஜா பார்த்து பயந்துட்டான். பயந்ததுனால தெரிஞ்ச மாதிரி இங்க வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை மிக அருமையா சொல்லுது. யாருக்கு கிடைக்குமா வாசிய வாழ்த்து? காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என்ன பண்ணுவீங்க? அறிவீங்க. என்ன சொல்றீங்களா? நமக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த சத்திய ஆவியானவர் யாரெல்லாம் சத்தியத்துக்குள்ள இருக்கிறோமோ அந்த ஆவியானவர் நமக்கு தெரியும். உலகத்திற்கு தெரியாது, ஏன்னா உலகத்துக்குள்ள தான் இருக்கும். ஆனா சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுல எங்க இருக்கிறார் பாத்தீங்களா? நமக்குள்ள இருக்கிறாரு. 1:3:16 படிக்க என்ன சொல்றாரு பாருங்க. சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த சத்திய ஆவியானவர் நாம் மாத்திரம் தான் அறிந்து கொள்ள முடியும்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். இப்ப நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? நமக்குள்ள வாசமா இருக்கிறான்னு பார்த்தோம்னா, இப்ப இங்க வந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். யாருக்கு தெரியுமா? அவருக்குள் வாசமா இருக்கிறவர்களுக்கு தான் சத்திய ஆவியானவர் தெரியும். யாருக்கும் தெரியாது. அப்ப தேவ ஆவியான உலகத்தில் இருந்து யாருக்கும் தெரியாது. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன பண்றாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ள வாசமா இருக்கிற தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவர், மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிற தேவ ஆவியானவர் உங்களை என்னையும் வாசமா இருக்கிற தேவன் நம்மளை ஒளியாய் மாற்றி இருக்கிறார். அந்த ஒளியாய் மாற்றி இருக்கிறதுனால நம்மிடத்துல இருள் இருக்க முடியாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப ஒளியாக தேவ ஆவியார், சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறபடினால அந்த சத்திய ஆவியானவரை யார் அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற வார்த்தை அவர்களுக்குள் இருக்கிறவர்களை மாத்திரம்தான் சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியல. உலகத்துக்கு தெரியாதுங்க. உலகம் ஏதோ பேசும், பைத்தியக்காரன் சொல்லும், இவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லும். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் உங்களோட என்னோடு கூட கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற, கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்களோடு இருக்கிற ஆவியானவர், சத்திய ஆவியானவர் பெரியவர். சத்திய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு வாசமாக இருக்கிறபடினால அந்த சத்திய ஆவியானவரை அன்பு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. தெரிஞ்சுக்க, நீங்களும் நானும் இந்த இன்மைக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்களும் நானும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. வேதம் சொல்லுது, உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். எதுக்கு சொன்னா, இந்த நரகத்துக்கு போகாதபடி பரலோகத்துக்கு சென்றதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மை என்ன பண்ணப்பட்டது? வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ள வாசமாக இருக்கிறபடினால 18 வசனத்தை வாசிங்க. ஒருவன் தன்னைத்தானே மத்தியாதிருப்பானாக. இங்கே 18 இந்த யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்களா என்னை காண்பீர்கள். உலகம் காணாது. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக கிறிஸ்து இயேசு சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறபடினால அந்த சத்திய ஆவியான நம்மோடு இருக்கிறத உலகத்துக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஏன்னா சத்திய ஆவியா நமக்குள்ள இருக்கிறார். இருள் நம்மிடத்துல இருந்து வெளியாக்கப்பட்டு விட்டது. நாம் இருளுக்கு சொந்தக்காரர்கள் இல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் சொல்றாரு வசவாசனோடைய, நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இதுதான் முக்கியமான காரணம். இயேசு மரித்தார். அத கவனிங்க. நமக்கு மரணம் இல்லை. என்ன மரணம் இல்லை தெரியுமா? ஆவிக்குரிய மரணம் கிடையாது. சரீரத்துக்குரிய மரணம் உண்டு. எல்லா மனுஷனுக்கும் சரீரத்துக்குரிய மரணம் உண்டு. இந்த உலகத்துல இயேசு இருக்குதுன்னு சொல்லணும், இயேசு இல்லைன்னு சொல்லணும். உலகத்துல எல்லா பாஷை, எல்லா மொழி, எல்லா கலரு, எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசுவை தவிர தெய்வம் இல்லவே இல்லை. இயேசு ஒருவர் தான் தெய்வம். ஏன்னு சொன்னார், அவர் தான் சொன்னார், மரித்து ஆனா சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அதுதான் சொல்லுங்க. இதோ 1:3-16-17 சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்க தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவரை உலகம் தெரியாது, உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் தெரியாது.
ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியும் ஏன்னு சொன்னா அந்த தெய்வம் என்னோடு வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்மோடு வாசமா இருக்கிற அப்படின்னாலே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிற அறிந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதிகள். அல்லேலூயா. கருணை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தெய்வ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணுங்க. சத்திய ஆவியானவர் எனக்கு வாசமா இருக்கிறார். நான் சத்திய ஆவியானவரோடு கூட நான் நடந்து செல்கிறபடினால இருள் என்னை பற்றிக் கொள்ள முடியாது, துன்பம் என்னை பற்றிக் கொள்ள முடியாது, பிரச்சனை என்னை பற்றிக் கொள்ள முடியாது. ஏன் பற்றிக் கொள்ள முடியாதுன்னு சொன்னா இயேசு சிலுவை மரத்தில எனக்காக அடிக்கப்பட்டுவிட்டார். அல்லேலூயா. என்னுடைய பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டு விட்டார். என்னுடைய சாபங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டு விட்டார். ஆனபடினால என்னை இயேசு நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இந்த இன்மைக்குரிய வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறாரே தவிர ஆனா நான் இன்மைக்குரியவர்கள் அல்ல. நான் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பூலோகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நாம் இயேசுவோடு இருப்போம். அல்லேலூயா. இன்மைக்குரிய வாழ்க்கையில அவர் நம்மோடு கூட இருப்பார். மறுமைக்குரிய வாழ்க்கையில நாம் அவரோடு கூட வாழ போகிறோம். இந்த ரெண்டு காரியத்துக்காகத்தான் இயேசு உங்களை என்னையும் வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் சும்மா சாதாரண காரியங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் பெரிய காரியமே கிடையாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாத ஒரு கட்டளை இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். நல்லா கவனிங்க. 40 வருஷம் வனாந்தரத்துல போனாங்க. சொன்னாங்க, ஐயா என்னையா நான் அந்த இடத்துல இருந்தாலும் சாப்பிட்டாது இருப்பையான்னு கேட்டாங்க. கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். பில்காற்றை வர வைத்தார், காடையை குமிழ்த்தார், ஜனங்களை சாப்பிட்டு வெளியே சாப்பிட்டு கொடுத்தாங்க. ஒரே வார்த்தை சொன்னா போதும் உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறி சுகமாய் சந்தோஷம் மகிழ்ச்சியா ஆசீர்வாதமா இருக்க முடியும். மற்றவர்களுக்கு முன்பாக மிகுதியாக எடுக்க தாராளமாய் கொடுக்க தாராளமாய் கர்த்தர் மாற்றுவார். அது எப்போது சொன்னா நாம் சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ளப்படும் போதுதான். சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ அந்த உணர்வுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயித்து தரும். அல்லேலூயா. நாம் அறியாமல் ஒரு நாள் ஒருபோதும் சத்திய ஆவியானவரால கிரியை செய்ய முடியாது. அதை நாம் உணரும் போது சத்திய ஆவியானவர் உன்னை சொல்கிறார், நீ இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கீழாகாமல் உன்னை என்ன செய்வேன்? மேலாக்குவேன். உன்னுடைய விசேஷமான வாழ்க்கையில நாத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. இன்றைக்கு சுகமாய் இருக்கிற வார்த்தை நாம் தேவனுடைய சமூகத்துல கடந்திருக்கிற கர்மான சகோதரனே சகோதரி ஒரு தீர்மானத்தை பண்ணுவோம். சத்திய ஆவியானவர் நம்மோடு இருக்கிற நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அந்த ஆவியானவர் நாம் அறிந்து கொள்ளப்படும் போது உலகமோ அதை அறிந்து கொள்ளாதது நீங்களும் நான் அறிந்திருக்கிறபடினால நாம் வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல சகோதரனே சகோதரே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை கடந்து வரப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய காரியங்களை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். வாசித்து கடைசியா முடிக்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க. யோவான் 1:4. ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது இருளானது என்ன பண்ண? ஒளியை பற்றிக் கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? ஒளிக்கிட்ட இருளுக்கு சம்பந்தம் இல்லவே இல்லை. நீங்கள் நான் கிறிஸ்து இயேசுவாகிய ஒளிக்குள்ள வாசமா இருக்கிறபடினால இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாது, இருள் நம்மை பற்றி பிடித்துக் கொண்டாது. வாழ்க்கை பற்றி பிடித்து வருகிற அத்தனையும் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிற அத்தனையும் மாதிரி தான். உண்மை எதுவுமே கிடையாது. துன்பம், பிரச்சனை, போராட்ட, கண்ணீர், வியாதி, சாவு எதுவும் நம்ம ஆட்கொள்ளாது. ஏன் தெரியுமா? இயேசு உலகத்தை செய்தார். அல்லேலூயா.
இயேசு உலகத்தை ஜெயித்தபடினால நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கும்படியாக பிறந்திருக்கிறோமே தவிர தோல்வியா அல்ல. நாம் சாபத்தில் வாழ்வதற்காக அல்ல, நருத்தரத்தில் வாழ்வதற்காக அல்ல. நாம் ஜெய கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு 40 நாள் எல்லாம் உபவாசம் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா எல்லாம் செய்யறோம். இது நமக்கு மாதிரியா காண்பிக்க வேண்டுமே தவிர இதை நாம் கடைபிடிக்க தேவையில்லை. ஏன்னா மாதிரி இது தேவன் மரித்து அடக்கம் உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்திருக்க தேவனை நாம் இந்த வசனத்தை தியானிக்கவே தவிர அதை நாம் என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக பார்த்தா அற்புதம் லத்தி கொடுத்து படையில் போட்டு என்னென்னமோ பண்ணிருக்கிறாங்க. நிறைய இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாள் விசேஷமா இருக்கும். இந்த 40 நாள் விசேஷமா கொண்டாடுவாங்க. அந்த 41வது நாள் அவங்க சுலபோகமா வாழ்ந்தார்கள். 41வது நாள் சுலபோகமா வாழ்ந்தார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாளுக்கு மரித்தவர் அல்ல, 41வது நாள் உயிர்த்தெழுந்தவர் அல்ல, என்னாலும் உயிர்த்தெழுந்த தேவன். அல்லேலூயா. 40 நாள் மாத்திரம் மரித்து 41வது நாள் உயிர்த்தெழுந்த நான் தான் ஏன் சொல்ல. அவர் மரித்தார், நடக்கமாட்டா, உயிர்த்தெழுந்தார், ஜீவிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வனை ஆராதிக்கிறோம். ஆனா நமக்குள்ள உணர்வு என்ன வரணும்? சத்திய ஆவியான எனக்குள்ள இருக்கிறார், சத்திய ஆவியான நடத்துவார் என்று சொல்லி அந்த ஒரு தீர்மானம் பண்ணுவோம். எல்லாம் எழுதிப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம். மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறாய். மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஹalleluya. ஒரு மாத்திர தரல ரிவா லவரவா